இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். லோக்சபா தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகள் பிரம்மாண்ட கூட்டணியை உருவாக்கும் முயற்சியை கடந்த ஆண்டே துவங்கினர். ஆனால் இன்னமும் கூட்டணி பற்றிய அடிப்படை விஷயங்களில் கூட ஒருமித்த கருத்தை எட்ட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பாஜக மூத்த தலைவர்கள் சத்தமில்லாமல் தேர்தல் வேலைகளை துவங்கியுள்ளனர். மண்டல வாரியாக, மாநில வாரியாக, வட்டார வாரியாக நிர்வாகிகளை டெல்லிக்கு வரவழைத்து முக்கிய தலைவர்கள் இரவு பகலாக விவாதிக்கின்றனர். முந்தைய லோக்சபா மேல்மட்ட தலைவர்களிடையே ஒற்றுமையின்மை காணப்பட்டது. இம்முறை அந்த பிரச்சனையை தலைதூக்க விடக்கூடாது என்பது அமித்ஷா, நட்டா பலமாக வலியுறுத்தும் விஷயம். இதற்காக முக்கிய முடிவை அவர்கள் எடுத்துள்ளனர். 70 வயதை கடந்தவர்களுக்கு தேர்தலில் நிற்க டிக்கெட் வழங்குவதில்லை என்ற எழுதப்படாத விதியை பாஜக இதுவரை பின்பற்றி வந்தது. அந்த விதியை இம்முறை விலக்கிக் கொண்டுள்ளனர். இதனால் மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் பலருக்கு தேர்தலில் நிற்க மீண்டும் சான்ஸ் கிடைக்கும். அவர்களுக்கு அதிருப்தி ஏற்படாது. அதனால் உள்ளடி வேலை இருக்காது. ஒத்துழையாமை ஆயுதத்தை கையில் எடுக்க மாட்டார்கள் என்பது அமித்ஷா, நட்டாவின் கணக்கு. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், VK சிங், இந்தர்ஜித் சிங், அர்ஜுன் ராம் மெகவால், கிரிராஜ் சிங், மூத்த தலைவர்கள் SS அலுவாலியா, ராஜேந்திர அகர்வால், சந்தோஷ் கங்குவார், ராதா மோகன் சிங், ஜெகதாம்பிகா பால் என பல மாநில பாஜக தலைவர்கள் விஷயத்தை கேள்விப்பட்டு பரவசத்தில் இருக்கின்றனராம். 2 முறை ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வகித்து அதன் வழியாக சொந்த ஊரில் பிரபலமான புள்ளிகளுக்கு லோக்சபா டிக்கெட் கொடுக்கலாம் என்ற இன்னொரு முக்கிய முடிவையும் பாஜக தலைமை எடுத்துள்ளது. MP என்ற அந்தஸ்தை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எப்படியும் ஜெயிக்க வேண்டும் என அவர்கள் வேலை செய்வார்கள். பணபலம், ஆள்பலத்துக்கு பஞ்சம் இருக்காது என்பதால் இந்த ஏற்பாடு. லோக்சபா தேர்தலுக்கு முன் பாஜக பொதுக்குழு, செயற்குழு கூட்டங்களை பிரம்மாண்டமாக டெல்லியில் நடத்துவது என்பது 3வது முடிவு. ராமர் கோவில் கட்டுதல், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தல் ஆகிய பிரதான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடக்கப் போகும் பொதுக்குழு என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது. அதற்கு முன் இம்மாத கடைசியில் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூடுகிறது. அதில் மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் என்கிறார்கள். அதாவது, நாடு முழுவதும் அடையாளம் காணப்பட்ட பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள 160 தொகுதிகளில் 2 ஆண்டுகளாக நடந்து வந்த ஆய்வின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களை அறிவிக்கப் போகிறார்கள். யாருக்கு எத்தனை சீட்டை பிரித்துக் கொள்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்களில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சமாஜ்வாடி என இண்டி கூட்டணி கட்சிகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றன. எல்லா மாநிலங்களிலும் இண்டி கூட்டணி இருக்குமா என்பதை உறுதியாகாத நிலையில் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியானால் அது வாக்காளர்கள் மனதில் பாசிட்டிவான தோற்றத்தை உண்டாக்கும் என பிரதமர் மோடி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் நம்புகின்றனர். கடந்த தேர்தலில் 437 தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டது. கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் வெளியேறிவிட்டதால் இம்முறை எதிர்க்கட்சிகள் என்ற இடங்களிலும் பாஜக போட்டியிட்டாக வேண்டும். அதனால் அதிக சீட்களில் கவனம் செலுத்தியாக வேண்டும். எனவே தேர்தல் வேலைகளை முன்கூட்டியே தொடங்க வேண்டும் என மோடி, அமித்ஷா, நட்டா தீர்மானித்துள்ளனர். வரும் 22ஆம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழாவை இதுவரை இந்தியா பார்த்திராத வகையில் மிகவும் பிரம்மாண்டமாக விழாவாக நடத்தி அதன் பிரமிப்பில் இருந்து மக்கள் விடுபடுவதற்கு முன்பே தேர்தல் பணிகளில் அடுத்த கட்டத்துக்கு நகர பாஜக தலைவர்கள் விரும்புகின்றனர். இதனால் தேர்தல் தேதிகளை கூட இம்மாத இறுதிக்குள் அறிவித்து விடுவார்களோ என எதிர்க்கட்சிகள் வட்டாரத்தில் கலக்கம் தென்படுகிறது. மத்திய அரசு நினைத்தால் லோக்சபாவின் ஆயுள் முடிவதற்கு முன்பே தேர்தலை நடத்த ஆணையத்துக்கு அறிவுறுத்த முடியும். பொங்கலுக்கு மறுவாரம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அதிலிருந்தே நாடு முழுக்க தேர்தல் களம் சூடுபிடிக்கும் என்ற அறிகுறிகள் தென்படுகிறது.